அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை உறவு. வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பா முகத்தை கடைசி வரை பார்க்க முடியவே இல்லையே. 7 வருஷங்களுக்கு முன்னாடி இதே தெருவை விட்டு வெளியேறிய தங்கராசு இன்னைக்கு அவன் மக பூங்கொடி மக அன்பரசோட குடும்ப சகிதமா திரும்ப இதே தெருவுக்குள்ள நுழைஞ்சான். அன்னைக்கு இருந்த தோற்றம் அப்படியே இல்லாம ரொம்பவே மாறி இருந்துச்சு அந்த வீதி. அண்ணாவும் அதே போல மாறி ஏத்துக்கணும்னு ஆண்டவனை நினைச்சுக்கிட்டே வந்தான். போடா நாயேன்னு அப்பா அன்னைக்கு கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளினது இன்னும் அவன் ரத்த நாணங்களுக்குள்ள அதிர்வை உண்டாக்கிட்டு இருந்துச்சு. அண்ணன் ஓடி வந்து நெஞ்சில ஏறி மிதிச்சான். கண் கலங்கி நின்றுட்டு இருந்த சசிகலாவை ஓங்கி அரைஞ்சான். தேவடியா சிரிக்கி, நடு வீட்லயே வந்து நிக்கிறியா, எவ்வளவு திமிரு உனக்கு அப்படின்னு கத்தினான். தங்கராசு எழுந்து நின்று முறைச்சு பார்த்தான். என்னடா முறைக்கிறேன்னு திரும்பவும் ஏத்தி விட்டான் அண்ணன். ஓடி போடா, செத்த எழுவுல விழறதுக்கு கூட உனக்கு யோகியதை கிடையாது, சடார்னு கதவை சாத்தினார் அப்பா. சசிகலா தேம்பி தேம்பி அழுதா. முகமும் கண்ணும் வீங்கி போயிருந்துச்சு. 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அப்போ இதே சாவடி முன்னாடி நின்னுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்கி போய் நின்னாங்க. இன்னைக்கு அந்த சாவடியில இலை வீசி ஆசி வழங்கிய அந்த வேப்ப மரம் இன்னைக்கு கிடையாது. வேடிக்கை பார்த்த முகங்கள் எல்லாம் ஒன்ன கூட இன்னைக்கு பார்க்க முடியல. யாரும் இவனுக்கு அனுசரணையா பேசல. அப்பாவுக்காக பயமோ? அப்படியும் இருக்க முடியாது. ஒரு திருடனை அடிச்சா கூட விலக்கி விட ஓடி வர கூட்டம் இது. காதலிச்சு கல்யாணம் செஞ்சவங்களை விரட்டும் போது ஊமையாகி போயிட்டாங்க. யாராவது தங்களை ஆதரிக்க மாட்டாங்களா அப்படின்னு இருந்துச்சு. காதல் என்ன திருடுறதை விட அவ்வளோ பெரிய குற்றமா? தெரு வழியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்வதி ஆச்சி தான் கூப்பிட்டுச்சு. பக்கத்துல வந்து கையை பிடிச்சி இழுத்துது. சசிகலாவை தோளோட அணைச்சிக்கிட்டு கண்ணீர் தொடச்சி விட்டுது. எங்க போற? எங்கேயோ போறோம் ஆச்சி. எங்க வீட்டுக்கு வாங்க, 2 நாள் தங்குங்க, அப்புறம் யோசனை பண்ணுவோம். வேண்டான்னு தான் சொல்ல தோணுச்சு. ஆனாலும் ஒரு வர்த்தக நிறுவனத்துல வேலை செய்யற இவன் வேற எங்க போய் தங்க முடியும்? ஆச்சியோட வார்த்தைய ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேணாம் பாட்டின்னு சசிகலா சொன்னான். அப்புறம் என்ன செய்ய போறீங்க? அதான் புரியல ஆச்சி. சசிகலாவை பார்த்து உங்க வீட்டுக்கு போனா ஏத்துக்குவாங்களா அப்படின்னு ஆச்சி கேட்டது. தெரியல, ஏத்துக்க மாட்டாங்க. ஓடி போனவளை ஒட்ட வச்சுக்கிட்டா சாதி சன்னும் சந்தி சிரிக்கும், உன்னைய வெட்டி பலி கொடுத்துருவாங்க. தங்கராசுவுக்கு பயம் அதிகரிச்சது. படிக்கிற காலத்துல இருந்தே சசிகலாவோட பழகி இருந்தான். இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. இல்லைன்னா இன்னொன்னு செய் அப்படின்னு சொல்லிச்சு ஆச்சி. பக்கத்து கிராமத்துல தன் தங்கையின் முகவரியை கொடுத்து அங்கே அனுப்பி வச்சுது. அங்கே போனவன் அங்கேயே குடிபெயர்ந்து அங்கேயே வாழ்க்கையை தொடங்கி 2 குழந்தைங்களுக்கும் தந்தையாவும் ஆனான். இவன் வழி சொந்தமோ பெண் வழி சொந்தமோ யாருமே உதவிக்கு வரல. அக்கம் பக்கத்தவரும் அந்த ஊர்க்காரங்களும் மட்டுமே அவங்களுக்கு ஊட்டம் கொடுத்து குடும்பத்தை செழிப்பா வளர்த்து விட்டாங்க. எங்கக்கா போறோம்? அன்பரசன் கேட்டான். தாத்தாவை பாக்கடா, பூங்கொடி சொன்னான். எந்த தாத்தா? அப்பா தாத்தா. நம்ம தாத்தா மாதிரியே பெரிய மீசை வச்சிருப்பாரா? பக்கத்து வீட்டு பரமசிவ மாமாவை அடையாளம் படுத்துற மாதிரி புரிஞ்சது தங்கராசுக்கு. சொல்லுக்கா, இந்த தாத்தா அதை விட பெரிய மீசை வச்சிருப்பார்டா, ஐயனார் சாமி மாதிரி. நீ பாத்திருக்கியா? ஓ, எப்ப? கனவுல வருவார்ல, அப்ப பாத்திருக்கேன். இவன் பிள்ளைகளுக்கு தன் தந்தையை பற்றி அடிக்கடி கதை சொல்லுவான். பெரிய மீசை, பூதம் மாதிரி கண்கள், ஐயனார் கை, அருவாள் மாதிரி மூக்கு, கிரிக்கெட் பந்து மாதிரி பெரிய பெரிய கண்கள். விழித்து பார்த்தா எதிராளி அப்படியே பொசுங்கி போயிடுவான். அவங்க அப்பாவை வர்ணிச்ச விதத்துல அவ கனவுல ஒரு உருவத்தை பார்த்திருக்கா. தெரு முன்ன விட இப்ப நல்லாவே முன்னேறி இருந்துச்சு. கூரை வீடுகள் எல்லாம் தகர வீடுகளாவும் ஓட்டு வீடுகள் எல்லாம் சிமெண்ட் கட்டிடங்களாவுமே மாறி இருந்தது. இடைவெளி இல்லாம நெருக்கி நெருக்கி கட்டி வச்சிருந்தாங்க. நடுநடுவே சின்ன சின்ன கடைகளும் முளைச்சிருந்தது. அதோ அந்த சாவடி தான். அப்பாவும் மற்றவங்களும் இருந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்க இடம் இது. புது புது விஷயங்களை பரிமாறிக்குவாங்க. பெரியவங்க பேசுறத தங்கராசு ரொம்ப கூர்மையா கேட்பான். நிறைய விஷயங்கள் பிடிப்படும் அவனுக்கு. ஒரு முறை அப்பாவும் மற்றவங்களும் பேசிய சங்கதி மனசுல எதிரொலிச்சுது. ராம தேசத்துல ராவுத்தர் கோயில இடிச்சிட்டாங்களாமே, ஏன்? ஆமா அப்படின்னாரு ஒருத்தர். முன்னொரு காலத்துல பாபர் ராசா நாட்டாண்ட நேரத்துல ராமர் கோயில் இடிச்சிட்டு அவங்க சாமியை கொண்டாந்து வச்சுட்டாங்க, அதானா.
அவங்களுக்கு ஏதுப்பா சாமி அப்படின்னு இன்னொருத்தர் இடமறிச்சாரு. அவங்களுக்கு சாமியும் இல்ல பூதமும் இல்ல, அப்புறம் எதுக்கு கோயிலு, ரோட்ல நின்னே கும்பிட்டு போயிடலாமே. அதுதான் உனக்கு அறிவு மட்டங்கிறது. ஒரு டீயை குடிக்கணும்னாலும் கூட நிழல் வேணுங்கிற, சாமியை போய் ரோட்ல நின்று கும்பிடுவாங்களா? இப்படியே பேச்சு வளர்ந்துட்டு போச்சு. நம்ம கோயில முதல்ல இடிச்சிட்டானுங்க, இப்ப நாம இடிச்சிட்டோம், சரியா போச்சு அப்படின்னு அப்பா சொன்னாரு. அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த விசுவாசம் தாத்தா வாயை திறந்தார். போடா பொசக்கெட்ட பயலேன்னு திட்டினாரு. நாம எல்லாம் மனுஷங்கப்பா, நல்ல மனசு வேணும், நல்ல நினைப்ப மனசுல வைக்கணும், பொல்லாததெல்லாம் மறந்துடணும், அதுதான் நியாயம். அப்பா எப்பயும் அவரோட குணத்துக்கு ஏத்த மாதிரி கடைசி வரை அதை ஏத்துக்கவே இல்லை. ஆனாலும் அந்த வாதம் இவனுக்கு புது பாடத்தை படிச்ச மாதிரி இருந்துச்சு. மண்டபத்தை ஏறிட்டு பார்த்தான். திறந்த அரங்கமா இருந்தது கதவுளால மூடப்பட்டிருந்துச்சு. கூரை நெற்றியில வெள்ளை எழுத்துக்களால ஒரு ஜாதிக்கு சொந்தமானதுன்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. தாத்தா வீடு எங்கப்பா? பூங்கொடி கேட்டா. அதோ வலது பக்க சந்துக்குள்ள ஒடுக்கமா இடைவெளி விட்டு தாண்டி விஸ்தாரமா தகர வீடு, வாசல்ல பந்தல் போடப்பட்டிருக்கு பார். நாற்காலியில உற்றார் உறவினர் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. சீரான இடைவெளி விட்டு தாரத்தப்பட்டு அடிக்கப்பட்டுச்சு. மரணத்தால் உண்டான மௌனத்தை அந்த சத்தம் மேலும் கணக்கு செஞ்சுது. இன்னொரு பக்கம் சங்கு ஊதப்பட்டு இருந்துச்சு. வேஷக்காரர்களும் ஆட்டக்காரர்களும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நாதஸ்வரம், கெட்டி மேளம், ஸ்ருதி பெட்டி, சிங்கின்னு எல்லாமே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவு வீடு கலேபரப்படும். உள்ள நுழைஞ்சான். மாமான்னு அலறியபடியே சசிகலா ஓடினான். பெண்களோட ஒப்பாரி கூட்டத்துல அவளும் போய் உட்கார்ந்துகிட்டா. கேரி பேக்ல இருந்து மாலையை உருவி எடுத்தான். ரோஜாவும் மல்லியும் கலந்து கட்டப்பட்டு இருந்துச்சு. கிழக்கு சுவர்ல சாத்தப்பட்டிருந்த அப்பாவோட முகத்தை பார்த்தான். நெத்தியில ₹1 நாணயம் பொட்டு போல வைக்கப்பட்டிருந்துச்சு. சாப்பிடாம கிடக்கும் சிங்கம் போல அப்பா முகம் வாட்டமா இருந்துச்சு. கண்ணீர் துளிகள் பார்வையை மறைக்க மாலையை போட்டுட்டு கை எடுத்து கும்பிட்டான். சாக முன்ன ஒரு வாட்டி கூட அவரை பார்க்க முடியலையே. அவரும் என்ன பார்க்கணும்னு சொல்லலையே. ஒருவேளை அவரே பார்க்க விரும்பலையா, அல்லது அண்ணன் தடுத்துட்டானா தெரியலையே. ஒருவேளை அவர் என் நினைவை சுமந்தபடியே செத்திருக்க கூடுமோ? மனக்குழப்பத்தோட வெளியே வந்தான். பெண்கள் கூட்டத்துல இருந்து பார்வதி ஆச்சி எழுந்து பின்னால வந்துச்சு. வந்துட்டியா பேராண்டி அப்படின்னு அவன் கைகளை இருக்க பிடிச்சுது. வசதியா அண்ணன் தந்தை தந்திருந்தா 6 மாசமோ 1 வருஷமோ தாக்கு பிடிச்சிருப்பாரு. துளசி தீர்த்த ஊத்தியே கொன்னுட்டான் பாவி. அழுக முட்டுச்சு. ஆச்சியை பிடிச்சு கொண்டு கேவி கேவி அழுதான். ஒரு சிலர் கை தாங்களா பிடிச்சு வந்து நாற்காலியில உட்கார வச்சாங்க. ஐயா மாரே, அம்மா மாரே, அருமையுள்ள அக்கா மாரேன்னு ஆடிக்கிட்டே பாட ஆரம்பிச்சான் வேஷக்காரன். கண்ணுல ஒழிஞ்ச நீரை துடைச்சிக்கிட்டு மீண்டும் ஒரு முறை அப்பா முகத்தை பார்க்க உள்ள எழுந்து போனான். நில்லுடா. திரும்பி பார்த்தான். அண்ணன் நின்றுட்டு இருந்தான். தோல் சட்டையை பிடிச்சு இழுத்து வெளியே தள்ளினான். யாருடா நீ? பேசல. நடுக்காட்டுல பழுத்தவின சின்ன பையன் போல திரு திருன்னு முழிச்சான். வம்ச கருவறுத்து அழிச்சு போட்டு எலும்பு துண்டு கிடைக்கும்னு வந்திருக்கியாக்கோ? 4-5 பேர் ஓடி வந்தாங்க. அண்ணன் அந்த பக்கமா இழுத்தாங்க. விசும்பினான். இவனை கொல்லாம விட மாட்டேன். ஐயா சாவுக்கு இவன் தான் காரணம். சும்மா நின்றுட்டு இருந்த இவனையும் 4 பேர் விலக்கி விட்டாங்க. எடா மேசக்காரர் ஒருவர் வந்து காரியம் முடியட்டும்பா, பேசிக்கிடுவோம் அப்படின்னாரு. இல்ல நாட்டாம, இவன் இந்த வீட்டு வாசல மிதிச்சதே பெரும் பாவம். ஐயாவோட ஆவி கூட இதை ஏத்துக்காது, அவரோட நெஞ்சு கூட வேகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தங்கராசுவை பிடிச்சி தள்ளி விட்டான். பக்கத்துல அந்த செவுத்துல முட்டி நின்னா தங்கராசு. அட பாவி சண்டாலா திட்டிக்கிட்டே பார்வதி ஆச்சி ஓடி வந்துச்சு. தங்கராசுவை தூக்கி நிறுத்தி தலையை நீவி விட்டுது. கிழவி, உன் ஜோலியை போய் பாரு. நல்லதுல இல்லைனாலும் பொல்லாததுல கூடணும். ஒரே ரத்தம் இல்லையா? இந்த ரோஷம் அன்னைக்கு இருந்திருக்கணும். நாட்டாம மீசையை நீவிக்கிட்டாரு. கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சது. அண்ணனை கூப்பிட்டாரு. நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? மன்னிச்சுக்கோங்க நாட்டாம, எங்க ஐயாவோட சொல்லுதான் எனக்கு வேதம் வந்துடும். இவனை எழுவுல கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் செத்து இருக்காரு. இருக்கட்டும்பா, இப்ப அவரு தெய்வம் ஆயிட்டாரு. தெய்வ சந்நிதியில எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு. பற்களை நர நரன்னு கடிச்சான் அண்ணன். உலகம் முழுவதையும் மிதிச்சு நசுக்கிடணும் போல அவ்வளோ ஆத்திரத்தோடு நின்றுட்டு இருந்தான். இவனோட திட்டம் என்னன்னு எனக்கு தானே தெரியும். எங்க சொல்லு பாப்போம் அப்படின்னுச்சு பார்வதி ஆச்சி. கொல்லி வச்சுட்டு இருக்கிற சொத்து பத்துக்களை அள்ளிட்டு போகலாம்னு வந்திருக்கான்.
அவனும் உன் கூட பிறந்தவன் தானே? இல்ல, கொடுக்க மாட்டேன். ஐயா கையெழுத்து போட்ட கடுதாசி என்கிட்ட இருக்கு. சல்லி பைசா கூட தரக்கூடாதுன்னு. தங்கராசுவுக்கு குபீர் என்று அழுகை வந்தது. சசிகலாவோடு பழகிய போதும் வீட்டை விட்டு வெளியேற போதும் காசு ஞாபகம் வரவே இல்லை. அண்ணன் இப்போதுதான் ஞாபகப்படுத்துறான். சசிகலா வெளியில வந்தா. நெடுஞ்சான் கிடையா அண்ணன் காலில் விழுந்தா. மன்னிச்சுக்கோங்க மாமா, அழுது புலம்பினா. பார்வதியாச்சி தூக்கி நிப்பாட்டுச்சு. கூந்தலை கோதி விட்டு முகத்தை தொடச்சி கண்ணை தொடச்சிக்க தாயின்னு மென்மையா கையை பிடிச்சி நிறுத்துச்சு. சசிகலா மாமான்னு அண்ணனை மென்மையா அழைச்சா. குழந்தைக அப்பாவையும் பெரியப்பாவையும் மாறி மாறி பார்த்தன. எல்லா முகங்களும் இவங்களையே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆட்டக்காரனும் ஆட்டக்காரியும் ஒரு கரம் எல்லாத்தையும் நிறுத்தினாங்க. நாதஸ்வரம் உள்ளறையில ஒப்பாரி சத்தம் கூட ஓய்ந்தது போல இருந்துச்சு. காசு பணம் சொத்து சொகம் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க மாமா, கொல்லி வைக்கிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்களேன் தயவு செஞ்சு. தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளைய மகன்னு ஒரு கோட்பாடே இருக்கே. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி சொல்லலாமான்னு சசிகலா தேம்பி தேம்பி அழுதா. அண்ணனும் வெதும்பிதான் நின்னான். எல்லார் முகத்திலையும் மௌனமான பதற்றம். பணத்துக்காக ஒருவனும் உரிமைக்காக இன்னொருத்தனும் வால் வீச துணிகிற போர்க்களம் மாதிரி அந்த காட்சி அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. முடியாதுன்னு அண்ணன் கத்தினான். பார்வதியாச்சி தங்கராசுக்கு ஆதரவா குரல் கொடுத்துச்சு. துளசி சார் ஊத்தி, அப்பனை கொன்னவன் தானே நீ, கொல்லி வைக்க கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்னடா யோகியதை இருக்கு? உறவு கூட்டம் ரெண்டா பிளந்துச்சு. போர்க்கால தோற்ற மாதிரி அந்த இடம் உக்கிரம் அடைஞ்சது. தங்கராசுவுக்கும் அண்ணனுக்கும் ஆதரவா குரல்கள் மாத்தி மாத்தி மோதிக்கிச்சு. தங்கராசு முன்ன வந்தான். அப்பா இருந்த திசையை கையெடுத்து கும்பிட்டான். அன்பரசனை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வெளியேறினான். பூங்கொடியோட கையை பிடிச்சுக்கிட்டு சசிகலாவும் அவன் பின்னாடியே நடந்தா. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டீங்களா? ஒரு உறவு வாழும்போதே கிடைக்காதப்ப அது இனி நிரந்தரமா இல்லை அப்படின்னும் போது அங்கே போராடி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுவும் இல்லாம அப்பா இருக்கும்போதே சொத்துக்கு ஆசைப்படாதவ அவன் அப்பா போன பிறகு அந்த சொத்துக்காக வந்து நிக்க போறான். அதனாலதான் தங்கராசு அந்த இடத்துல இருந்து வெளியேறிட்டான். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் வாழும்போது கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்க சாகும்போது அது அவங்களுக்கு சகலவித மரியாதையோட அவங்கள சந்தோஷமா அனுப்பி வைக்கணுன்றதுக்காகத்தான் அவங்களுக்கு இறுதி சடங்கு நடத்தப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஒரு விஷயம் கூட தன் அப்பாவுக்கு கிடைக்கல, அதுவும் தம் மூலியமா அது நடக்காம தடுக்கப்படுது அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் தங்கராசு மேற்கொண்டு எந்தவித பிரச்சனையும் பண்ணாம அந்த இடத்துல இருந்து வந்துட்டான். இன்னுமே நம்மள நிறைய பேர் நிறைய விஷயங்களை மறந்துடுறாங்க. நமக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஜென்மந்தான். அதுலேயும் மிச்சம் எவ்வளோ காலம் இருக்குன்றது நமக்கே தெரியாதப்ப கொஞ்சமாவது நம்மளும் சந்தோஷமா இருந்து அடுத்தவங்களையும் சந்தோஷமா வாழ விடலாமே. இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.